நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆண்டவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை இரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு என்றால் அது திரும்ப கொடுக்க முடியாத ஒரு நபருக்கு அளிக்கப்படுகிறதான கிருபை. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பிச்சைக்காரனுக்கு பிச்சை இடுவது போல. பிச்சைக்காரன்ட்ட போய் ₹1 கொடுத்துட்டு அடுத்த வாரம் வருவேன், இந்த ₹1 நீ திரும்பி கொடுத்துடணும் அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனா அந்த லெவல்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. நம்மளை பிள்ளை என்கிற ஒரு உரிமையோடு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆத்துமாவை கவனி என்ற தலைப்பின் கீழாக உங்கள் மத்தியிலே பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஏவினபடியினாலே பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல, லாரியில நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல எழுதியிருக்கும், தினமும் என்னை கவனி. அப்படி கவனிக்கலைன்னா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணாது, லாரி ஓடாது. ஏன்னா கவனிக்க வேண்டிய விதத்துல அதை என்ன பண்ணல, கவனிக்கல. அதே போலதான் நம்முடைய ஆத்துமாவும் நம்மை பார்த்து சொல்லுகிறது, தினமும் என்னை கவனி. அந்த ஆத்துமா அது விலையேற பெற்றது. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், இந்த ஆத்துமாவுக்காக தேவன் என்னையெல்லாம் செய்திருக்கிறார், எதற்காக இதையெல்லாம் செய்கிறார். இந்த ஆத்துமா விலையேற பெற்ற இந்த ஆத்துமாவை பெற்றிருக்கிற நாம் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும்? இதைதான் இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம், தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப இந்த ரட்சிப்பு நமக்கு அருளப்பட்டது நமக்கல்ல, நம்முடைய ஆத்துமாவிற்கு. இந்த வெளிப்பிரகாரமான தோற்றத்திற்கு என்ன பண்ணப்படவில்லை, ரட்சிப்பு அளிக்கப்படவில்லை. ரட்சிப்பு அளிக்கப்பட்டது எதற்குனா, நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனாகிய ஆத்துமாவிலே என்ன ஆகுது, ரட்சிப்பு உண்டாகிறது. அதுக்கு வித்தியாசம் தெரியணும்னா, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கூட நான் இந்நாள் வரைக்கும் நான் செய்யவில்லை. யாராவது இருக்கிறீங்களா? கிடையாது. நீங்க பெரிய பாவம்லாம் ஒன்றும் செய்யணும்னு என்ன கிடையாது, அவசியமே இல்லை. நீங்க பைபிள் படிக்கலைனாலே அது பாவம் தான். அதிகாலையில எந்திரிச்சு ஜெபிக்கலைனாலே பாவம் தான்.